பார்த்தியா வந்து வாகா பார்டர் வந்து முடிச்சாச்சு. ஸோ வீடியோவில் எடுத்துருக்கோம் எல்லாம் ஒரு சிலருக்கு அந்த சைடு இருந்தது சரியா வரல, ஏன்னா சன்லைட் இருந்ததுனால. ஸோ இந்த பக்கம் இருந்து ஒரு சிலர் நல்லா வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். அம்ரிட்சர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஸ்ட்ரீட்டை வந்து இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டை வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. ஜாலியன் வாலாபாக் அந்த சைடில் இருக்கும். அந்த நைட் டைமில் அப்படியே ரோம் பண்ணுறது வந்து மறந்துடாதீங்க, சூப்பராக இருக்கும் பயங்கரமாக. அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கிற நைட்டில். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இதுதான் அம்ரிட்சருடைய நைட் லைஃப். சும்மா ஜகன்னு இருக்குல்ல, எதையோதியா பல மின்னுது அப்படியே இந்த இடம் ஃபுல்லா. இதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள்லாம் போக முடியாது, அங்கேயே வெஹிக்கிள் நிறுத்திடுறாங்க, ஆட்டோ தான். முதல்ல போய் சாப்பிடுவோம், பசி எடுக்குதாங்க. அப்போ சாப்பிட்டு அப்படியே எடுத்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து குல்ச்சா சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல் பேர் என்னது, கடை பேர் சர்மாஜி குல்ச்சான்னு ஏதோ போட்டிருக்கு. கரெக்டாக அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ரைட் எடுத்தோம்னா அங்கே இருக்கு. ஸ்பெஷல் குல்ச்சா வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சாங்க. நம்ம உஷாரம் என்ன பண்ணோம், பிரிச்சிட கூடாது. ஜக் எடுத்து கொடுக்குறோம், நார்மல் வாட்டர் கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் அப்புறம் அதுக்கு தனியாக காசு வாங்கணும். குல்ச்சா வந்து 95 rupees. அது கூட இந்த கிரேவிலாம் சேர்ந்து வந்துடும், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எப்படின்னு சொல்கிறேன். குல்ச்சா வந்துருச்சு, அம்ரிட்சரி ஸ்பெஷல் குல்ச்சா. சாப்பிடு அப்படியே வீடியோ சாப்பிடு. நம்ம நண்பர் முதல்ல சாப்பிட போறாரு. சாப்பிடு, நல்லா இருக்கும். நம்ம ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். இம்ரான் வந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்து ஒரு மோதிரம் பார்த்தாரு, வேண்டான்ட்டாரு. இம்ரான் தான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்குவானா இல்லை போட்டு பார்த்து வச்சிருவானான்னு தெரியல. என்னடா வாங்குறீடா? சின்ன சைஸ் வாங்க, சைஸ் சின்னதாகவும் இருக்கும் பாரு. ஏய் அப்படி இல்லடா, சின்னதா இருக்கும் பாரு, உள்ள போற அளவுக்கு. புடி, இதுதான் பெருசா இருக்கு, அதை பத்தி பேசுற இல்ல. விடு, வேற கடையில பாத்துக்கலாம். விடு, எனக்கு கூட இல்ல. 8,000 இடத்துல இல்ல பாப்போம். கடைங்க தான் நிறைய கடை இருக்கு. இது நீ காப்பாங்கடா? இல்ல அது மாதிரி கடை மஜாவா இருக்கு பாரு. எதுரா? அதான் இப்ப எடுத்து பாத்தியா? சட்டா வழியா இருக்குல்ல பாப்போம். அடுத்த கடைக்கு போ, ஒரு கடை இருக்கு. எங்க வேண்டாம், எதுவும் எடுக்கல. போட சாரி கிசாரா தூக்கி கொடு. கரெக்டா இருக்கு பாரு, வாங்கிக்கிறேன். வாங்கிட்டா என்னடா கட்டுறாரு? 100 ரூபா, 150 ரூபா சொன்னாங்க. அது ஆக்சுவலா எப்படி ஒரு 50 ரூபாய் பிரமாணம் தான் இருக்கும். ஒரு 50 ரூபா ப்ராஃபிட்க்கு இம்ரான் வாங்கியிருக்கான். லஸ்ஸி குல்ஃபி எல்லாமே இருக்கு, உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். எங்க போற பைத்தியா? சாரி கிசாரா என்ன வாங்க போறா? குல்ஃபி வாங்குறியா? குல்ஃபி வாங்குறியா? குல்ஃபி சாப்பிடலாமா? அதான் தான் சாப்பிடணும். போயிட்டு திருப்பி அப்படியே போக வேண்டியதா? திருப்பி போக மாட்டா? கடை நிறைய இருக்கு, நிறைய கடை பார்ப்போம். குல்ஃபீஸ் என்ன கவரை கீழே போட்டுடா பைத்தியக்கார பையில. உங்க அம்மா பாதுகாப்பு வச்சு சொன்னா இங்க விசிறி கிடாசா.
இப்போ எல்லாம் குல்ஃபி சாப்பிட போகிறப்ப குல்ஃபி வாங்கணுமா? வெட்ட சரி பிடிச்சிக்குமோன்னு பயமா இருக்கு. அப்படியே சரி குல்ஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. நானே வாங்க தான் நினைச்சேன். அப்புறமா பார்த்தா சரி பிடிச்சி சொல்லி பயமுறுத்தி என்னையும் வாங்க விட மாட்டாங்க. வாங்குறீங்க வாங்குறதா வாங்கிக்கோ. வேணா வாங்கிக்கோ. யாருக்கு இவங்க யாரும் என்ன கேட்க போறா? சரி பிடிச்சா பரவாயில்ல, மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம். கலர் கலரா செருப்பு, வேற என்ன ஸ்வீட்டு எல்லாமே இருக்குங்க. ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் அந்த கத்தி இருக்குங்க. வந்து மறக்காம கத்தி வைக்கணும். ஆல்ரெடி ஒன்று வந்தேன், வாங்கிட்டு போயிட்டேன் நான். வால் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கும். அது இதோ இங்க இருக்கு பாருங்க இந்த கடையில. வேற மஜாவா இருக்கும். நைட் ட்ரெஸ் வாங்க போறியா? பாப்பா வாங்க பையாங்கட்டே கேஸ் எனக்கு கொஞ்சோண்டு அறிவெல்லாம் இருக்கு. துணியை தொட்டு பார்த்து கிளாத் சாஃப்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சு வேணாம்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அறிவு தெளிஞ்சிருக்கா. பிகாஸ் ஆஃப் மீ. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அவளுக்கு. ரொம்ப தற்குறியாவ. இப்பதான் கொஞ்சம் எவ்வளவு பெரிய வளையல் வாங்கிக்கிறியா? ஸ்னேகா வளையல் ரொம்ப பிடிக்கும். வளையல் வாங்க போறோம். எல்லாமே வந்து 100 ரூபா. ஒன்லி 100 rupees. நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. கரெக்டா அந்த கோல்டன் டெம்பிள் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் ரோட்ல கார்னர்ல கடை வச்சிருக்காரு. எல்லாமே 100 rupees. இந்த கடை இந்த பில்டிங் இருக்கா, அந்த பில்டிங் அப்படியே இந்த இடத்துல. கையில காசு வச்சிருக்கியா? ஜிபே டிஹெச் ஸ்னேகா வளையல் வாங்கிட்டா 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். எல்லாமே ஒன்லி 100 rupees வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். எல்லா டிசைன் நிறைய இருக்கு. டிசைன் வாங்கிக்கணும். அடுத்து என்ன வாங்க போறேன்? நீ சொல்லு. என்ன இயரிங்ஸ் ஆகணுமா? இயரிங்ஸ் கடை தேடி போயிட்டு இருக்கா. முன்ன பார்க்க மோதிரம் வாங்கலையா நீ? கடை இருக்கு ப்ரோ. போய் பார்க்கலாம். இந்த மாதிரி போடுவியா? இது கண்ணாடியா? திறந்து வாங்கிக்கிறியா? எங்க அப்பா வந்து மோதிரம் ஒன்று வாங்கிட்டாரு பிங்க் கலர்ல. 50 rupees அது. அடுத்து வந்து இம்ரான் வந்து ஹேண்ட் பேக் வாங்கணுமா, ஸ்னேகா வந்து தோடு வாங்கணுமா, இவங்க வாங்க போறாங்க. நான் மட்டும் தான் ஒண்ணுமே வாங்காம இருக்கேன். ஆக்சுவலி வந்து ஏன்னா ஆல்ரெடி இங்க நிறைய வாங்குறதெல்லாம் வாங்கிட்டேன். இவங்கெல்லாம் புதுசு, சின்ன பசங்க. அதே மாதிரி டிராவலர் ஸ்னேகா நிறுத்திருக்காங்க. பாப்போம். வாங்குறியா இல்லையா? கமலாஜா செட்டா? இல்ல கம்மல் வளையல் சேர்ந்த மாதிரியா? அப்படியா? நம்ம இருக்காங்க நம்மகிட்ட. என்ன ஸ்னேகா வெறிக்கி பாத்துட்டு இருக்க? வாங்குறியா இல்லையா? இது ரெண்டும் ஓகே உனக்கு? கேளு. வாயில்ல எவ்வளவு நேரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க கூட. கேட்டு தொலை. கேளு அம்மாச்சின்னு கேளு. வாயில கேளு. எங்க பாக்குற? கேட்டு தொலை. இருப்பா வாய் திறந்து கேளு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து இது ஒரு பிரச்சனையா இருக்கு. மோஸ்டா ஒரு சில கடைகள் வந்து ஜிபேல சொல்றாங்க. இட்ஸ் ஓகே. ஸ்னேகா மாதிரி பணக்காரங்களுக்கு பெரிய விஷயமே தெரியாது. பாருங்க, ஆஹா கட்டுக்கட்டா இருக்கு உள்ள.
என் டைம் குடுல நானே கடைக்காரன் அங்க குடுறி வாங்கிட்டு ஓடி போயிடுறேன். நான் அடுத்த 11:30 பக்கத்துல வேற இருக்க அப்புறம் புடிட்டு ஓட போறான் குடு அதெல்லாம் மடிச்சு சுருட்டிக்கிட்டு இருக்கா ஐய கடைக்காரன் மாத்திரம் அவ்வளவுதான் முடிஞ்சுது இதே பிச்சுனேக இன்னொரு இடத்துல ஸ்டாப் போட்டிருக்கா எங்கெங்கெல்லாம் பாக்குற எங்க ரெண்டு வாங்க போறிய ஸ்னேகா தேவைன்னா வாங்க ஸ்னேகா வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி தள்ளிடாத ஸ்னேகா நிறைய எடுத்து இருந்திருப்பா போல காசு கொட்டுது போல ஸ்னேகா இல்ல ஸ்னேகா உண்மையிலுமே உனக்கு வாங்கணுமா இல்ல சும்மா காசு இருக்குன்னு வாங்கிட்டு இருக்கியா இல்ல இங்க வந்ததுக்குன்னு வாங்கிட்டு போகணும். வேற ரெண்டு வாங்கினா நம்ம ஊர்லயே இருக்குமா இது வேணா நம்ம ஊர்ல இல்ல இந்த மாதிரி வாங்கிக்கோ அப்பதான் நீங்க பஞ்சாப்ல எல்லாரும் நம்புவாங்க. அதுதான் இத நீயே ரெண்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நீ காலை என்ன போலீஸ்காரன் வரானா மதுரை அடிச்சுட்டு ஓடுறாங்க திடீர் கடை காலி பண்ணிட்டு ஓடுறாங்க इंस्पेक्टर है पुलिस इंस्पेक्टर कसम से என்ன சொல்றான் पुलिस इंस्पेक्टर ஓகே ஓகே तमिल எஸ் சென்னை चेन्नई सुपर किंग महेंद्र सिंह धोनी நீங்க அவன கையில வர கொடுத்துட்டு அதெல்லாம் வாங்கிரு சீக்கிரம் ஒரு கம்மல் வாங்குறதுக்கு 2 நிமிஷம் லாக் போயிட்டு இருக்கு உனக்கு பாரு நீ வேணாம்னு சொல்லி அவனே கத்துக்கிட்டான் மரவனா சொல்லிட்டு போறாங்க போல பிளாட்ஃபார்ம் மேல வண்டி ஓட்டிட்டு போறாங்க பைத்தியக்காரன் ஓகே எஸ் பியர் how much 50 take it this one 100 oh this one's last 100 you 1 2 3 4 and 5 50 rupees இது மாதிரி ஏதாச்சும் வாங்கியாரு சி கருமம் கண்ணு கடைசி சொட்டு கக்கா மாதிரி எனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ नंबर बोलिए हिंदी आता है हिंदी नहीं थोड़ा थोड़ा कितना कैसे किधर इतना कैसे मदर मदर हम बोलते हैं माता माता जी माता जी भूख लगी है रोटी लाओ माता जी भूख लगी है रोटी लाओ रोटी लाओ पसी की रोटी कुंडवांगे ओके तमिल में इसको इसको तमिल में क्या बोलते हैं अम्मा 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 பசிக்குது கம் டெல் ஓகே அம்மா அம்மா பசிக்குது ரொட்டி கொண்டு வாங்க போதுமா ஓகே பட் திஸ் ஜிபே டு ஹேவ் ஜிபே thank god this guy have ஜிபே தமிழ் சொல்லி கொடுத்தது வேணா 20 ரூபாய் கம்மி பண்ணுங்க हम उर्दू वाले उर्दू मुसलमान सलाम டேங்கப்பா செட் சேர்றீங்களா ரெண்டு பேரா मूवी बना रहे हैं हमारी என்னடா என்ன பத்தி பேசுறீங்களாடா you will be famous from 2 days after okay be ready இந்த பாய்களும் பார்த்த உடனே அப்படியே செட்டு சேர்றாங்க ரெண்டு பேரும் அப்படியே உருது வாலா ஏன் உருது வாலாவா அப்படியே டக்குனு அப்படியே ஜாயிண்ட் அடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சலாம் அலைக்கும் உடனே சலாம் அலைக்கும் கை கொடுக்குறாரு அடுத்துங்க இருமாடியா என்ன பிச்சைக்காரங்க சுத்திட்டே போற ஏய் எனக்கு எதுக்குறா வந்த ஹேண்ட்பேக் வாங்கணும்னு சொன்னேன் இது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு இங்க அப்படியா நியூ ஸ்டைல் இருக்குடா செருப்பு வாங்கிக்கிறா நம்ம மால் இருக்கு
இது மாவுலா மவுலா மால் சென்னையில மால் செருப்புல சீப்புல வைக்கிறாங்க. ஆஹா சாரி கேசாரா. நைட் டைம்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா அம்ரிட்சர் வந்து நைட்ல சுத்தம் மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும். மறந்தும் இருந்து விடாதீங்க. எஸ் எஸ் இதெல்லாம் காட்டுறதுலாம் உண்மைதான் போல. அந்த பொண்ணுங்களாம் ஷாப்பிங் பண்ண கூட வந்து சேர்த்து சொன்னா போயிடுவானுங்க போல. கடையெல்லாம் தூக்கிட்டு செதறாங்க எல்லாம் தூரப்படா. ஏன்னு பார்த்து போலீஸ்காரங்க ஸ்டேஜ் மேல கடை போடக்கூடாது போல. சரி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. இது பாருங்க. சாரி கிசாரா சாரி. இந்த லைட் தான் இல்ல ஆமா அப்புறம் பளிச்சுன்னு இருக்கு பாத்தியா. பயங்கரமா லைட் செட் பண்ணி வச்சிருப்பீங்க பாத்தீங்க. மேல ஒரு எல்இடி டிவி இருக்கு. அந்த வெளிச்சத்தை தான் எங்க கடையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்ல. கடையை பிச்சைக்காரங்க மாதிரி போயிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணும் வாங்க மாட்டா. திருடாதே பாப்பா திருடாதே. எடுத்து தனித்தனி பிரிச்சு வைக்கிறீங்களா? பாருங்க என்னென்னமோ டிசைன் வச்சிருக்காங்க பாருங்க. கம்மல்லாம் சூப்பரா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. பார்க்கலாம் இது நல்லா இருக்கு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் போடுறதுக்கு தனி டேஸ்ட். அதுக்கு ஒரு என்ன சொல்றது, நமக்கு பார்க்க நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தா அதுல இது என்னோட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் போல அவங்களுக்கு. நமக்கு மாரி பார்க்க அப்படியே பயங்கரமா கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு. ஸோ அதுக்கு தனி டேஸ்ட் வேணும் போல. இந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்றதுக்கெல்லாம். இப்போ என்கிட்ட கேட்டு வச்சுக்க இது சூப்பரா இருக்கு பத்தியா என்னோட கிரியேட்டிவிட்டி அதை எடுத்துக்கோ அப்படி சொல்லுவேன். அப்புறம் வந்து இதை எடுத்துக்க சொல்லுவேன். அப்புறம் இங்க இன்னொன்னு பாத்துனேன். இன்னொன்னு வேற ஏதாவது பாத்துனேன். இது கூட எனக்கு பார்க்க அழகா இருக்கு பயங்கரமா. இது கூட எனக்கு நல்லா இருக்கு பார்க்க. ஆனா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது வந்து வாங்குறேன்னு உருட்டிக்கிட்டு இருக்கேன். குளிச்சா சாப்பிட்டது வேற எதுவுமே இங்க வாங்கல. அவன் கடையே காலி பண்ணிட்டு போயிட்டான்டா. இன்னும் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். துப்பட்டா வாங்குறான்னு போனா அவன் பேசி அவன் கடையை சாத்திட்டு போயிட்டான். அவன் வாங்குற மாதிரி தெரியல. பாருங்க இங்கதான் ஃபுல்லா இடம் கடை இருந்துச்சு. இங்க இருந்து எதுவுமே காணும். எல்லாம் அந்த கடைக்குள்ள போயிருச்சு. அந்த ஒரு கடையில இருந்து எல்லாத்தையும் தூக்கணும். இது ஃபுல்லா பரப்பி வச்சிருந்திருக்காங்க போல. எல்லாத்தையும் கடைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல மெரினா பீச் பெசன்ட் நகர் மாதிரி இவங்களுக்கு இதான் வந்து ரிலாக்ஸிங் ஸ்பாட் போல. எல்லாம் இங்கதான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வரிசையா. பெரிய பெரிய ஃபிளெக்ஸ் போர்ட்லாம் இங்க வச்சிருக்காங்க. டிஜிட்டல் ஃபிளெக்ஸ்லாம் சூப்பரான இடம் போல. என்ன ஸ்டேக் அம்ரிட்சர் இந்த கோல்டன் டெம்பிளை சுத்தி இந்த ஏரியா தான் பயங்கரமா இருக்கு. போஸ் கொடுத்துருவாரு பாரா. ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்கிய அப்புறம் இப்படி 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 ஆட்டிக்கிட்டே இருக்க. முன்னாடி வா ஃபர்ஸ்ட். அப்போ நீங்க வந்து எங்கேயோ ட்ரிப் போறீங்கன்னா உங்களுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா கூட நல்ல போட்டோ எடுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவாங்க. இதெல்லாம் நீங்க யாருக்கும் நல்ல போட்டோ எடுத்து கொடுக்காதீங்க. எச்சக்கலைகள் என்ன பண்ண உங்களை வச்சு நல்ல நல்ல போட்டோவை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு போட்டோவை நல்ல போட்டோ எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவரோட வெறுப்பு வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ டென்ஷனா அது. அரை மணி நேரமா 5 நிமிஷம் ஒரு நல்ல போட்டோ 4 போட்டோ எடுத்து கொடுத்தேன். இது சூப்பராக வாய்ப்பு. ஒரு போட்டோ நல்ல போட்டோ எடுத்து கொடுக்குன்னா ஒரு போட்டோ நல்ல போட்டோ எடுத்து கொடுக்கல. எனக்கு அப்படியே டென்ஷனா அது. எனக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல போட்டோ கூட எனக்கு இல்லையே அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே என்ன பண்றது. குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதாகணும். இந்த மாதிரி இவனை மாதிரி ஆட்களெல்லாம் கூட கூப்பிட்டு வந்தா இப்படிதான் அனுபவிச்சாகும். ஸோ ஓகே அதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் சுத்தி முடிச்சிட்டோம். ரூம் காரணம் பேக் வச்சுட்டு போனானுக்குன்னு ஆளக்கான நினைச்சு பேக் வித்துட்டு போறதுக்கு கடைக்கு போட்டுரு போறோம். அதனால போயிட்டு நாங்கள் முதல்ல பேகை ஆமா பேக்கை போயிட்டு முதல்ல நாங்க வந்து எடுக்கிறோம். போய் எடுத்துட்டு அப்படியே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதான். ஸோ அம்ரிஸ்டருக்கு ஒரு பாய் தான். ரயில்வே ஸ்டேஷன் பெரிய ஒரு ஃபைனல் குட் பை சொல்லிடலாம். முதல்ல போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி போறதெல்லாம் நடந்து போறது என்ன நாங்கள் தான் போய் பார்க்கணும். வாங்க போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே இங்க இருந்து 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்து எங்க ட்ரெயின் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இங்க 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மே கிடையாது. லூஸ் பசங்க இங்க இருக்கவங்களா கன்ஃபியூஸ் ஆக்கி கடைசியில அப்புறம் சரி வெயிட் பண்ணியே பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்து
அப்புறமா அனௌன்ஸ் பண்ணா 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் ட்ரெயின் பேரே சொல்லலை, ஹீர்கண்ட் எக்ஸ்பிரஸ் தான், அந்த நேமே சொல்லலை, தற்கொலை பசங்க. நானும் அந்த ட்ரெயின் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி இங்கே வந்து ட்ரெயின் ஏறி உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி ட்ராவல் பண்ண வரவங்களா எவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. ஏன் எப்படி பண்ணுறீங்க? ஒரே கடுப்பாகி போச்சு, பெஜாராயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து அம்ரிட்சர் பயணம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற சந்து போன்ற மனப்பாடம் அளவுக்கு திருப்பி இந்த பக்கம் 3 வாட்டி வந்து போயிட்டேன். திருப்பி இந்த பக்கம் அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்காக கழிச்சு தான் வரணும். திருப்பி வந்தால் அப்புறம் எனக்கு நேரம் போர் அடிச்சிடும். வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஆமாம். ஸோ இம்ரான் மிஸ்டர் மிஸ்டர் என்னென்ன சொல்றது, வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப அற்புதமான அனுபவம். போதண்டா, ரொம்ப ஆகிக்கிற வச்சா உள்ள போயிடுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவம். முறை பார்த்ததுனால என்னமோ தெரில, அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது இல்லை தெரியும் வாழ்க்கையில. அதுவும் அந்த வாகா பாட்டில் போயிட்டு அந்த என்னது பேர் என்னது பரேடு நடத்தினதை பார்த்து கூஸ் பம்ஸ் ஆகி தன்னைத்தானே மறந்து கத்திட்டேன்னா பார்த்துவாங்களேன். இதுக்கு மேல என்னத்த சொல்றது, வார்த்தையே வரமாட்டேங்குது. அவ்வளவுதான் அம்ரிஸ்டர், என்னோட கருத்து அவ்வளவுதான், வார்த்தையே வரமாட்டேங்குது. அடுத்த ட்ரிப்ல பார்ப்போம். அதோட இன்னைக்கோட லாக் முடியுது. நம்ம இதோட நாளைக்கு தாஜ்மஹால் போவோம். ஸோ ஆக்ரால இறங்கிட்டாங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய், குட் நைட்.